ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமேன். 3வது என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசுவாக்கு இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி சொன்னால், தேவப்பிள்ளையில் அதே யோசுவாவின் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, இப்போ மோசே மரித்து போயாச்சு. நீ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த ஜனங்களை நீ தான் நடத்தணும். நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். தேவப்பிள்ளைகளே, ஏன்னா மோசையோடு கூட யோசுவா பயணித்தார். மோசையை எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார், எவ்வளோ பாடுகளை அனுபவித்தார், எத்தனை விதமான போராட்டங்களாக சந்தித்தார்னு யோசுவாவுக்கு நல்லா தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதம் முறுமுறுத்த ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக கல்லை எறிய தொடங்கின ஜனங்கள். இவ்வளோ மோசமான ஜனங்க. இப்போ இந்த ஜனங்களை வழி நடத்தணும். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற தேசத்துக்கு கொண்டு போனோம். மோசை இருக்கும்போது எத்தனை பாடுகள், இதெல்லாம் மோசை சகித்தார். இப்போ இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்தி சொல்லுவேன்? யோசுவா கலங்கி நிற்கிறார். இப்போ மோசையை மரித்து போயாச்சு. இப்போ அந்த ஸ்தானத்துக்கு ஒரு நபரை கொண்டு வந்தே ஆகணும். ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனோட கானானுக்கு கொண்டு போகணும். தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோசுவாவோட ஆண்டவர் பேசுகிறாரு. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன். நீ உயிரோடு இருக்கனாலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா கலங்காது. ஒருவேளை இந்த ஜனங்க முரட்டாட்டமான ஜனம், வணங்கா காலத்தில் ஜனம், இந்த கீழ்ப்படியாத ஜனம், இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன்? எனக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்களே, எழும்புவாங்களே, கலங்குறியா? பயப்படாத. நீ உயிரோடு இருக்கனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் தரார் பாருங்க. நீ பயப்படாத. நான் மோசையோடு இது போல உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். மோசையோட கர்த்தர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? ஆக்சுவலாக மோசை பிறக்கும் போது மறிக்க வேண்டியவர். ஆனால் மறிக்க வேண்டிய மோசையை கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்போ மோசை வளர்ந்து இப்போ 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் வளருகிறார். பாருங்க, இப்போ அடுத்து ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து மோசையை உருவாக்க திட்டமாக்கினார். வனாந்தரத்துக்கு கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசையோடு பேசுறது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்வனை எதிர்த்து இருக்கும்படி பார்வனை சந்திக்க அனுப்புகிறார். பார்வனை சந்தித்து மாத்திரமில்ல, பார்வனுக்கு எதிரான எல்லா காரியங்களும் ஆண்டவர் மோசைக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். அற்புத அடையாளங்களை செய்து தான் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிறார். கடைசியாக மோசே மரிக்கும் போதும் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசைய மரணத்தை கர்த்தர் தான் அடக்கம் பண்ணார். அப்போ பாருங்கள், பிறந்த நாள் முதல் மரிக்கிற வரையிலும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை நடப்பித்தார். அதனால தான் சொல்கிறேன், நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படி உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாத. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் கடினமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கீங்களா? நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? யோசுவா கலங்கின இந்த தலைமை பொறுப்பை நான் எப்படி எடுப்பேன்? ஒருவேளை இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? இந்த அசைன்மெண்ட் எப்படி முடிப்பேன்? பல விதமான காரியங்களை திரட்டன் பண்ணி பயமுறுத்தி கொண்டிருக்கா? பயப்படாதீங்க. மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை 100க்கு 100 செய்து முடிச்சுட்டு தான் அவர் காரியத்தை முடிப்பார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்.
கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறப்பா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்ப்பதில்லைன்னு சொல்லுது போல் ஆண்டவரே, எப்படியாப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் இவங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதோ, எதிரான ஜனங்கள் அவரில் அந்த பிசாசின் கிரியைகள் எதிராக இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் முறியடிக்கிற கர்த்தர் நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. அன்றைக்கி மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவோடு இருந்த ஆண்டவர், ஆண்டவரே மக்களோடு கூட நீங்கள் இருக்கிறீருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கப்பா. இன்றைக்கு அற்புதங்களை செய்யுங்க. இதில் ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமமாக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.